வணக்கம் நேயர்களே, வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே இணைந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்தந்த துறை சார்ந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம என்ன துறை அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கலை அப்படின்னா தையர் கலை தான். ஸோ டெய்லரிங்கில் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கோம். இதை பற்றி நமக்கு விவரமாகவும் அழகாகவும் சொல்றதுக்காக ஃபேஷன் டாட் டெய்லரிங் டெக்னாலஜிஸ்னுடைய நிறுவனர் திரு செல்வராஜு நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை பற்றியும் உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் டாட் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டை 2014 பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து இது வரைக்கும் 3000 பெண்களுக்கு மேலே சுயமாக கடை வைக்கிற அளவுக்கு, ஷாப் வைக்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கற்றுக்க வேண்டிய ஒரு கோர்ஸை 15 நாள்லேயும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ பெண்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் பெண்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆண்களுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருப்போம், அந்த வேலைகளுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஆண்களுக்குமே இந்த தையர் கலை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பரவலாக எல்லாருமே நிறைய அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்களுக்கு மத்தியிலும் இருக்குது. இப்போ பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேரமின்மை காரணமாக எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஃபேஷன் டாட் டெய்லரிங் டெக்னாலஜியில் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? அதுக்கு தான் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் மெத்தடுன்றதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் இன்ச்சி டேப்பு தேவையில்லை, பேட்டர்ன் தேவையில்லை. மேக்ஸ்லேயே அதாவது மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சிஸ்டத்தில் போட்டுனா பேட்டர்ன் வந்துடும். அதை வச்சு கட் பண்ணி நம்ம துணியும் மிச்சம், டைமும் மிச்சம். இப்படி ஆகுது. ஒரு ஈஸியான மெத்தடு நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் மட்டும் தான் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வெளியில் யார் எந்த இன்ஸ்டியூட்லையுமே தெரியாது. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அதை நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரைனிங் தரோம். ஈஸியாக அவங்க கற்றுக்குறாங்க. அதே போல் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே நம்ம நோட்ஸ் தரோம். அதை வச்சு ஈஸியாக அவங்க பிக்கப் ஆகிடலாம். இப்போ டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டெக்னாலஜிலாம் படிக்கிறதுக்கே இவ்வளோ நாட்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஷார்ட் பீரியடில் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதான் சொல்லிட்டு 15 நாள்லேயே நாங்கள் கற்றுக்கலாம். அடிப்படையே தெரியலாமல் வந்தாலும் அவங்களுக்கு 15 நாளில் அவங்கள கட் பண்ணுறதுக்கு, ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு முதல் கொண்டு நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ இன்ச் டேப்பே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ ஒவ்வொருத்தருடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? அந்த மெஷின் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா? இருக்கும் மேடம், அப்படி தான் இருக்குது. இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ண சொல்ல அது பேட்டர்னாக வந்துடும். அதில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல அவங்களுக்கு இந்த ஷோல்டரு, இந்த கப்பு, ஃப்ரண்ட்டு நெக்கெல்லாம் லூஸ் இல்லாமல், இந்த ரிங்கிள் இதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் பேட்டர்ன் மெத்தட். ஸோ அது ரெடிமேடா இல்லை ஸ்டிச்டானே கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு பண்ணிட முடியும். ஏன்னா பெண்கள் டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. எந்த டெய்லரும் உங்களுக்கு அதனால தான் அந்த 7 விதமான டிஃப்ரெண்ட் மற்ற டெய்லருங்களுக்கும் எங்களுக்கும் 7 விதமான டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் எங்கள் கிட்ட ட்ரைனிங் அதுங்களும் அப்படி வராது. ஓகே, அந்த டெக்னிக் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ பேசிக்காக ஸ்டிச்சிங் தெரியாதவங்கலேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது? லைக் என்னென்ன பேட்டர்ன்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ டெய்லரிங் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், அது ஒரு விதமானது. அப்புறம் டெய்லரிங், சாதாரண டெய்லரிங், பேசிக் டெய்லரிங், அது இல்லாமல் ஆரி ஒர்க்கு, மிஷின் எம்ப்ராய்டிங், இதெல்லாமே நாங்கள் அடிப்படையிலேருந்து ஒரே மாதத்தில் அதெல்லாம் கிளியர் பண்ணுறோம். ஓகே, சொல்லி கொடுத்துருவோம். சூப்பர். இப்போ நார்மலாக டெய்லரிங் அப்படின்னாலே நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். ஆனால் இன்கம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ எம்ப்ராய்டரி, இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கும் நம்ம நிறைய எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இதுக்கும் இப்போ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மெஷினில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு 500 தான் பண்ண முடியும். இது பார்த்தா 2000 வரைக்கும் பண்ணலாம். இந்த எங்களுடைய டெக்னாலஜியில் ஒரு நாளைக்கு ஒரு
அதாவது ஹவுஸ் ஒய்ஃபு கூட ஒரு 2000 இன்கம் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சுயமாக வந்து நல்லா கற்றுக்கின்னு ஒரு மிஷின், அதாவது அவங்க தனியாக ஷாப் ஆரம்பிக்கணும், அதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். கவர்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் மூலம் பேங்க் மேனேஜரை நானே டைரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணி இவங்களுடைய நாலேஜ், இவங்க என்னென்ன செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கேட்லாக் போல் ரெடி பண்ணி அதெல்லாம் காமிச்சு, ஆமாம் அசைன்மெண்ட்லாம் பண்ணி அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்தராக அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அதுபோல் நானே ஒரு 40 ஷாப்பு திறந்துருக்கேன் பாண்டிச்சேரியில். சூப்பர். பாண்டிச்சேரியிலே 40 ஷாப்ஸ் இது பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இது பார்த்துருக்கிற நேர்கள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸோ கம்யூனிகேஷனும் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அந்த நோட்ஸ் கொடுக்கறதுனால யாராலையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போது மெஷினரி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி பற்றி சொல்லுங்களேன். கொஞ்சம் ஸ்கெட்சாக சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்னு ஒன்று புதுசாக நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 மினிட்ஸு கட் பண்ணுற ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு 5 மினிட்ஸில் கட் பண்ணிடலாம். நேரமே மிச்சம், அந்த கிளாத்தும் வந்து வேஸ்ட் ஆகாது, அந்த மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பெரிய பெரிய ஷாப்புக்கு ஸ்டிச் பண்ணுறது, இந்த செக்யூரிட்டி யூனிஃபார்மு, டாக்டர்ஸு நர்சஸ் யூனிஃபார்ம்லாம் இதில் கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருக்கு. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சிஸ்டமில் போட்டோம்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்துடும். அதை வச்சு அந்த மெஷினில் அதுலேயே அந்த லேசர் கட் பண்ணி அந்த டயக்ராம்லேயே வந்துடும். நம்ம மெஷர்மெண்ட் இருந்தால் டயக்ராம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. அது நம்ம அந்த லேசர் கட்டிங்கில் ஒரே டைமில் நிறைய பீசஸ் வந்து கட் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம லாட்டில் எடுத்து பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 7 லேயர்லேருந்து 12 லேயர் வரைக்கும் போட்டு ஒரே டைமில் கட் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ இது வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அவங்கவுங்க திறமைக்கேற்ப அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை லோக்கல்லே ஸ்டிச் பண்ணி லோக்கல் ஸ்கூலில் இருக்கு இல்லையா, அந்த யூனிஃபார்ம்லாம் இது பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் வேலை வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்குது சார்? வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டெய்லரிங் டீச்சராக போகலாம். கவர்மெண்ட்ஸில் வந்து பேட்டர்ன் மேக்கரு, இப்படியெல்லாம் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்காங்க. இங்கே சென்னை அம்பத்தூர் குளோத்திங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் வந்து என் ஸ்டூடெண்ட்டே இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது. ஓகே. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ 3000 பேருக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். அதில் உங்ககிட்ட கற்றுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து எப்படி வரும்போது எப்படி வராங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வெளியே போகும்போது அவங்களுடைய அந்த இது எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க. ஒரு சில பேர் வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு கட்டிங் தெரியாது, மாடலிங் தெரியாது. இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்லாம் இருக்காங்க. அவங்க மூலத்தில் அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் அடிப்படையாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஒரு முறைக்கு 2 முறை கூட அவங்க தெரியலனா கூட மறுபடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ட்ரெயினப் பண்ணி மறுநாள் வந்து அதை செய்து காமிக்கணும். ஸ்டிச் பண்ணி காமிக்கணும், இல்லை பேட்ச் ஒர்க் பண்ணி காமிக்கணும். அது வரைக்கும் நாங்கள் அவங்கள விட மாட்டோம். அதுபோல் டைமிங் கிடையாது. நம்ம 2 ஹவர்ஸ் கிளாஸ் தான். 2 ஹவர்ஸ்ன்றது 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம வந்து அவங்க திருப்தி அடையிற வரைக்கும் நம்ம ட்ரெயினப் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த 15 டேஸில் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார், அந்த 15 டேஸ் கோர்ஸ் அப்படின்னா என்ன கோர்ஸ் நீங்கள் சொல்லித்தரீங்க? டெய்லரிங்லான 15, ஆரி ஒர்க் 15, மிஷின் பண்ண 15, ஒரு கோர்ஸ். ஆமாம், 15 டேஸ். அடிப்படை மட்டும்தான். அடிப்படை மட்டும்தான். மற்ற ஃபுல்லாக பண்ணா ஒரு 3 மந்த்துக்குள்ளே அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க அதை பொறுத்து. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக சீக்கிரம் கற்றுக்குவாங்க. ஒரு சில பேர் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்னா அது அங்கே வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அவங்க நல்ல மனநிலையோடய வந்தாங்கன்னா சீக்கிரம் ட்ரெயின் போயிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் அம்பத்தூர்ல இருக்கேங்க. சரிம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? நான் அம்பத்தூர்ல இருக்கேன். நான் டைலரிங் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஓகே. டைலரிங் வீட்ல கிளாஸும் எடுக்கிறேன், ஆனா அந்த அளவுக்கு. ஓகே.
ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. டெய்லரிங்ல டீச்சிங் வந்து முடிச்சிருக்கீங்க இல்லையா? டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன், 5 years ஒர்க் பண்ணிருக்கேன். சரி சரி. இப்போ உங்களுக்கு என்ன கேள்விமா? உங்களுக்கு அதுல வந்து திருப்தியா இல்ல, இன்னும் அட்வான்ஸா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கத்துக்கணும், இல்லன்னா இதுலயே வேற ஏதாவது பண்ண முடியுங்களா, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுங்களா அந்த மாதிரி கேட்குறேன். ஓகே, நிச்சயமா சார். அவங்க வந்து டெய்லரிங்ல டீச்சிங் முடிச்சிருக்காங்க, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் அட்வான்ஸாக ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஃபேஷன் டாட் மெத்தடுன்றது ஃபேஷனுக்கே டாட் முடிவே இல்லை. ஓகே, அப்படி ஒரு கான்செப்ட். ஆமாம். இயர்லி நாங்கள் வந்து புது புது டிசைன்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணே இருப்போம். ஒரு சாஃப்ட்வேரில் இப்போ சாஃப்ட்வேர் மூலம் தான் நாங்கள் வந்து ட்ரெயின் அப் தரோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இயர்லி 2000 மாடலுக்கு மேலே அப்லோட் ஆகினே இருக்கும். ஓ, நெக் டிசைனு, இந்த பிரின்ஸ் கட்டு, காலர் சூட்டு, அசக்கலி, மசக்கலி, பிரின்ஸ் கட்டு, இதெல்லாம் வருஷத்துக்கு 2000 மாடல் வந்து மாடல்ஸ் அப்லோட் ஆகினே இருக்கும். அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால் அவங்க டெய்லரிங் நான் தெரிஞ்சுக்கணுன்றது அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஓகே, இப்போ அனுபவ ரீதியாக வந்து அவங்க ஒரு ஒர்க்கும் ஒரு மாடலும் ஸ்டிச் பண்ணி தான் அடுத்து என்னென்னு நமக்கு தோணும். ஓகே, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, அவங்க வந்து ஃபர்தராக கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு தேவையான முயற்சிகள் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நிறைய கற்றுக்கோங்க, சூப்பராக கலக்குங்க சார். இப்போ வந்து வேலை வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் யாராவது போயிட்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகியோ இல்லைனா வந்துட்டு தொழில் தொடங்கி அந்த மாதிரி இருக்காங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து முத கனடாவுக்கு போயிருக்காங்க. கனடா போயிட்டு அவங்க டெய்லரிங்கு, ஆரி ஒர்க் ரெண்டு தெரியும். அவங்களுக்கு வாய்ப்பு வந்து ஆரி ஒர்க்கில் தான் கிடச்சிருக்கு. ஓ, கனடாவில் தான் டொரண்டோவில் இருக்காங்க. அவங்க மாதம் வந்து 2,40,000 ரூபாய் சம்பளம் ஓகே வாங்குறாங்க. ரெண்டாவது அவங்க படிப்படியாக இன்னும் மேலும் வந்து அவங்க மாடல் அங்கேயே உருவாக்குறாங்க. நல்ல கிரியேட்டிவ் மைண்டால் உருவாக்கி நல்ல ஒரு பேர் சம்பாதிக்கிறாங்கன்றதை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகே, அதே போல் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பிரின்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு 2 month லீவில் வந்து ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு. மறுபடியும் வந்து ட்ரெயின் அப் நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டியூட்டோடைய மெத்தட்லாம் கேள்விப்பட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 35 டேஸ்லேயே கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டோம். இப்போ அவங்க போகிற ஒரு பொட்டிக்கு போல் வச்சு ஒரு 5 பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க ஃப்ரான்ஸ்லேயே. சூப்பர். ஸோ டெக்னிக் தான் விஷயம் இல்லையா? அந்த டெக்னிக் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம். ஆமாம். ஸோ காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் காயத்ரி மேம், நான் சென்னையில் இருக்கேன். ஓகே, உங்கள் கொஸ்டின் என்ன? எனக்கு வந்து டெய்லரிங் பெடல் பண்ண நான் வந்து சீரியஸ் சேலஞ்ச் பார்த்தேன். ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிட்டு தெளிவாக கேளுங்க. எனக்கு பெடல் பண்ண வராது மேம். ஓகே, அது வந்து அதனால கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அது எப்படின்றது. ஓகே, பெடல் பண்ண வரலையா உங்களுக்கு? ஆமாங்க மேம். ஓகே, எதுவுமே வந்து பழக பழக வந்துடும், கவலைப்படாதீங்க. சார் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ என்ன கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? டைலரிங் எல்லாமே மேம். டெய்லரிங்ல விருப்பம் இருக்கு, ஆனா பெடலிங் வரல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, எனக்கு வந்து பெடல் பண்ண வராது மேம். ஓகே, ஆனா உங்களுக்கு பெடல் பண்ண விருப்பம் இருக்கா? இருக்கு. ஓகே சார், சொல்லுங்க. இல்லை மேடம், இது பயம் இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மிஷினில் உட்காந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அந்த வீல் வரப்போல் நம்ம ரன் பண்ணி இருக்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க ஆமாம், பழக வந்துடும். அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்குது, அதனால தான். வேற ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க ஃபர்தராக ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு அவங்க ஃபர்தராக அடிப்படையாக விஷயங்கள் கற்றுனா நல்லாயிருக்கும். ஓகே, எவ்ரி எக்ஸ்பர்ட் ஒன்ஸ் அ பிகினர் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ பயப்படாமல் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற fashion.tailoring technology அவங்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆல் த பெஸ்ட். ஓகே.
ஸோ இப்போ வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆனது, அவங்க என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசும். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் கோயம்புத்தூருங்க. ஓகேம்மா, உங்கள் கொஸ்டின் என்ன? நாங்கள் இப்போ டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கோங்க மேடம். ஆனா எங்களுக்கு வந்து நாங்க படிக்கிறப்போ அந்த சர்டிஃபிகேட் இல்லைங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணுங்க. அதனால சர்டிஃபிகேட் இருந்தாதான் எதுவுமே இது பண்ண முடியும். இப்போ ஒரு மிஷின் வாங்குறதுல இப்ப கவர்மெண்ட்ல ஸ்கீம் தர்றாங்க, அந்த ஸ்கீம் இதுக்காக எங்களுக்கு அந்த இது வேணுங்க. அதுக்காக தான் சர்டிஃபிகேட் இருந்தாதான் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கேட்கறதுக்கு தான். ஓகே, சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சர்டிஃபிகேட் வேணால் இப்போ ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு அவங்க அட்மிஷன் ஆனால் தான் சர்டிஃபிகேட் தருவாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், ஆனால் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு லோன்லாம் தர மறுக்கிறாங்க. அது இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் ஸ்கில் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து அவங்க ஒரு 6 மந்த்து போனால் கூட அவங்க எல்லாமே ஃப்ரீ. அங்கே மிஷின் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, அது ஒரு நல்ல வாய்ப்புகள் நம்ம கவர்மெண்ட்டே தருது, கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா fashion.tailoring technology உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இன்றைக்கி வெற்றிக்கு வழிகாட்டியில் டெய்லரிங் டெக்னாலஜி பற்றி பேசிட்டு இருக்கோம். fashion.tailoring technology நிறுவனர் திரு செல்வராஜன் நம்ம கூட இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ வந்து டெய்லரிங் டெக்னாலஜி அப்படின்னா கடல் போல், நீங்கள் இப்போ சொன்னீங்க வருஷத்தில் 2000 மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் டெய்லரிங் நான் படிச்சிருக்கேன், எனக்கு பேசிக் வந்து தெரியும், ஆனால் என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியல, ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் இதிலே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, வேறு அட்வான்ஸாக நான் கற்றுக்கணும் அப்படின்றவங்க, இவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் வந்து தேவைப்படும்? இவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 மந்த்து தேவைப்படும். 3 மந்த் தேவைப்படும். இப்போ இந்த 3 மந்த்ஸில் வந்து உங்ககிட்ட கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களால எந்த அளவுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ இல்லைனா நிறைய இடத்துல வந்து நான் இந்த பீஸ் ரேட்லலாம் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன், இல்லை எக்ஸ்போர்ட் கம்பெனியே நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து போதுமானதாக இருக்குமா? இது போதும், 3 மந்த்து போதும். இதுலேயே வந்து மாதம் வந்து 25,000 மேலே அவங்க எய்ம் பண்ணலாம். ஓகே, அதுபோல் பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 ரூபாய் மேலே சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இப்போ நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு? அது பார்த்திங்கன்னா வந்து அவங்கவுங்க திறமைக்கேற்ப அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறது, ரெடிமேடாக வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, அதெல்லாம் வந்து இப்போ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்லாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது. அதில் வந்து ஒரு ஷாப் ஒரு பொட்டிக்கு போல் வச்சுறாங்கன்னா அவங்க வந்து கம்மியான ரேட்டில் கொண்டு வந்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு அது சேல் பண்ணலாம். அதுவும் ஒரு லாபகரமான தொழில் தான். அதே போல் எங்ககிட்ட ட்ரைனிங் முடித்த ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க நல்லா ஃபினிஷிங்காக தைக்கிறாங்கன்னா அவங்களுக்கே நாங்கள் வந்து பீஸ் கொடுத்து பைபேக் திரும்ப வாங்கிக்குவோம். நல்ல ஒரு எங்ககிட்டே வந்து ஒரு 10-12,000 மேலே இன்கம் வரப்போ நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னாலுமே, இப்போ உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ நிறைய பீசஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டிச் மட்டும் பண்ணி கொடுத்தா கூட போதும், பல்கில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு எங்ககிட்ட ரெகுலராக ஆர்டர் இருக்குது. அவங்க ஸ்டிச் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு என்ன ரேட்டோ நம்ம பே பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ வந்து இந்த கோர்சஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து பிரின்சஸ் கட் அந்த மாதிரி அனார்கலி, மசக்கலி என்னென்னோ சொன்னீங்க. இப்போது 2024 என்ன வந்து ட்ரெண்டாக இருக்குது? பிரின்ஸ் கட்டு நல்லா போகுதுங்க. ஓகே, நல்ல பிரின்ஸ் கட்டில் அதுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 7 விதமான பிரின்ஸ் கட் இருக்குது. ஓகே, கப்பு வச்சது, வித்தவுட் கப்பு, சைட் ஜிப்பு, க்ளோஸ் நெக்கு, ஓகே, இப்படி நிறைய இருக்குது. 7 மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு விதமான மாடல்ஸும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஓகே சார், ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் வந்து இவ்வளோ கிளாஸஸ் வந்து எடுக்கிறீங்க, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து எடுக்கிறீங்க. இப்போ நான் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டேன், இப்போ நான் ஒரு லோன் போட்டு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கைடன்ஸ்லாம் கொடுக்குறீங்க? நாங்கள் இவங்க கோர்ஸ் முடித்த சர்டிஃபிகேட்டு, டிப்ளமா சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஓகே, அது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மத்திய அரசு அது எம்எஸ்சிஎம்இ இருக்கு இல்லையா, அதை சார்ந்து தான் நாங்கள் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறோம்.
அது மூலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு பேங்க்கில் மூவ் பண்ணாலே லோன் கிடச்சிடும். ஓகே. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே. இப்போ நான் வந்து டிகிரி படிக்கிறேன், இப்போ வந்து டெய்லரிங்லேயே வந்துட்டு நான் 2-3 வருஷம் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 15 டேஸ்லேயோ இல்லை 1 மந்த்லேயோ 3 மந்த்ஸ்லேயோ நான் கற்றுக்கும் போது என்னால் அது ஈடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன மாதிரியான நம்பிக்கை கொடுக்குறீங்க? அதான் அந்த டெய்லரிங் கோர்ஸ்லேருந்து ஃபேஷன் டிசைனிங்காக மாறுது அது 3 மந்த்ன்றது. ஓகே. அப்படி சொல்ல அதுக்கு தேவையான டெக்னாலஜி, ஷார்ட்டு, பஃப் கை, அதுபோல் வந்து சில ட்ரெண்டான விஷயங்கள் அதில் நம்ம சிஸ்டத்துலேயே இருக்குது. நம்ம கிளாஸ் வந்து அட்மிஷன் ஆன பிறகு தான் அவங்களுக்கு அந்த சிஸ்டத்துலேயே நம்ம காமிப்போம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஆம் கோலில் எப்படி வரும், அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த பிரீஃபாக நம்ம அதில் காமிச்சுடுவோம். இப்போது வந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் பாஸ் அவுட் பண்ண வச்சுருக்கீங்க. இப்போது இதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்குமே வந்து நானும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன் வருவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க எல்லாமே வந்து இப்போ எல்லாம் கற்றுக்குன்னு தனியாக ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆரம்பித்து ஏதாவது இடையில் வந்து ஹெல்ப் பண்ணால் கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் லோன் சம்மந்தமாகவோ இல்லை மாடல் சம்மந்தமோ இடையிடையே வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம தேவையான உதவி பண்ணி விடுவோம். ஓகே. ஓகே, ஃபைன். இப்போ வந்து கிளாஸஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கிளாஸஸ் வந்துட்டு டைமிங் எப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஒருத்தவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ச்சு, 10 to 12, 2 to 4, 6 to 8. ஓகே. ஏன்னா இப்போ இந்த எம்ப்ளாயெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வர பெண்கள்லாம் வந்து ஈவினிங் தான் கிளாஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு 8 மணி வரைக்கும் நாங்கள் கிளாஸு படித்தோம். மொத்தம் 3 பேட்ச். ஓகே. சரி, இப்போ இந்த ஆரி ஒர்க் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எம்ப்ராய்டரிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்போ பிரைடல் ப்ளவுஸ் அப்படின்னாலே ஆரி ஒர்க்கு தான் பிரதானமாக இருக்குது. அதில் நிறைய ஒர்க்கும் போடணும், நிறைய இன்கமும் வர மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆரி ஒர்க்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் பிரைடல் ப்ளவுசஸ் வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு? இப்போ ஆரி ஒர்க்கு ட்ரைனிங்னு பார்த்திங்கன்னா 125 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வரைக்கும் தான் சொல்லித்தராங்க, ட்ரைனிங் தராங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 125 ஸ்டிச்சஸும் சொல்லி தருது. இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிரமமான ஒரு இது வந்து ஜர்தோசின்னு ஒரு இது இருக்குது. அது ரொம்ப சிரமமாக, அதை வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்லாம் இருக்காங்க. ஓகே. அவங்க நீடில்ஸே பிடிக்க தெரியாது, இருந்தாலும் அவங்க 2-3 டேஸில் நீடில்ஸ் பிடிச்சி அந்த த்ரெட்டு மேலே வர அளவுக்கு அவங்கள உருவாக்கி. ஓகே. ஸோ மெஷின் எம்ப்ராய்டரி அதெல்லாம் எடுக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? மிஷின் எம்ப்ராய்டிங் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறத விட அதுதான் கொஞ்சம் சிரமமான கலை. அது இந்த நீ இருக்கு இல்லையா, இந்த நீயை வச்சு தான் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை ரிங்கை ஷேக் பண்ணி அதை அந்த ட்ராயிங்கிலே கொண்டு வரணும். அது கொஞ்சம் மைனூட்டான ஒர்க்கு, பட் அது வந்து ஈஸியாகவே நாம் சொல்லித்தரோம். ஓகே. ஓகே. ஓகே சார். இப்போ வந்து இந்த தொழில் நான் தொடங்கணும் அப்படின்னா இது ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான். இதை நான் கற்றுக்கிட்டேன், ஓகே, நான் இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்னுடைய முதலீடு வந்து எந்த அளவுக்கு மேனேஜபிளாக இருக்குமா, எந்த அளவில் இருந்தால் என்னால் பண்ண முடியும்? இது குறைஞ்சது வந்து வரையும் 50,000லேருந்து 2,000 வரைக்கும் முதலீடு வைக்கலாம். ஓகே. 2 lakhs வரைக்கும்? ஆமாம், 2 lakhs வரைக்கும் வைக்கலாம். இது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்லா தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம். ஓகே. ஸோ பெண்களுக்கு வந்து இந்த துறையை பற்றி நினச்சாலே ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக தொத்திக்கும். ஏன்னா எல்லாராலையும் அவங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் பண்ணக்கூடிய இந்த டெய்லரிங் அப்படின்னு நம்ம அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து எல்லாருமே இந்த கையில் தையல் போட ஆரம்பித்து இன்றைக்கி மெஷின் வரைக்கும் நம்ம வந்து அப்கிரேட் ஆகிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் டெய்லரிங் டெக்னாலஜி பற்றி இன்றைக்கி நம்ம வெற்றிக்கு வழிகாட்டியில் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். என்ன நேயர்களே, இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.